கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள். என்ன கோகிலா, உன்னை பார்க்கவே முடியல என்ற பக்கத்து வீட்டு கோமளத்திடம் தையல் கடைக்கு கிளம்பிட்டேன் அக்கா என்று சிறிது நேரம் பேசியவள், சரி நேரமாச்சு வரேன் என்று அவளிடம் விடை பெற்ற கோகிலாவிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அவள் வீட்டில் நடந்த விஷயங்களை அவள் மனமானது அசை போட்டது. அன்று காலை கோகிலா சமையலறைக்கும் ஹாலுக்கும் குறுக்கும் நெடுக்குமாக நடையாய் நடந்து கொண்டிருந்தாள். ஏங்க, மணி 6:15 ஆச்சு, வாக்கிங் போகலையா என்று கேட்டாள். தோ கிளம்புறேன். ஆமாம், எங்கே உன் பையன், கிரவுண்டுக்கு கிளம்பிட்டானா என்று அவள் கணவன் கேசவன் கேட்க, அதெல்லாம் அவன் கரெக்டாக 5:30 மணிக்கு ஹாக்கி விளையாட போயிட்டாங்க என்று கூறினாள். எப்படியோ இந்த வருஷமாச்சும் சீக்கிரமாக ஒரு வேலையை பார்க்க சொல்லு என்று கேசவன் சொல்ல, அதெல்லாம் வேலைக்கு சேர்ந்துடுவான், காலையிலேயே அவனை வையாதீங்க என்று சொல்ல, எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான், சரி நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன் என்று சொல்ல, கோகிலாவும் சரிங்க, அப்படியே நானும் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, உடனே கேசவன், அதானே எங்கடா இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தேன், சரி பார்த்து போயிட்டு வா என்று அவர் கிளம்ப, இதற்காகவே காத்திருந்தவள் போல டக்கென்று கதவுகளை தாழ் போட, பக்கத்து வீட்டு கோமளமும் எதிர்பட அங்கு ஆரம்பித்தால், காய்கறி கடை வரும் வரையில் வீடு வீடாக நின்று ஊர்க்கதைகளை வெட்டி பேச்சுகளை பேசிக்கொண்டும் புரளி பேசிக்கொண்டும் அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக அவர்களை பேச வைத்து வீட்டிற்கு வந்து சேர ஒரு மாமாங்கம் ஆகிவிடும். இது அவள் வழக்கம், என்ன சுபாவம் என்று கூட சொல்லலாம். அப்படி என்று வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரே அதிர்ச்சி. வீட்டு வாசல் திறந்து கிடந்தது. உள்ளே வந்தவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளே அவள் கணவன் கேசவனும் மகனும் உட்கார்ந்திருப்பதை பார்த்து, ஏங்க எப்போ வந்தீங்க, ஆமாம் எப்படி உள்ளே வந்தீங்க, சாவி ஏங்கிட்டல இருக்கு என்று சொல்ல, அதற்கு கேசவன், ஏன் கேட்க மாட்ட, உன் பையன் விளையாட போனால் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு அங்கே தேவையில்லாத பிரச்சனையில் தலையை கொடுத்து கைகலப்பு ஆகியிருக்கும். நல்ல வேலை, வாக்கிங் போன நான் தான் இவனை பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு இங்கே வந்தா, நீ என்னாடான கதவை சும்மா தாள் மட்டும் போட்டுட்டு பூட்டு கூட போடாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்படியே ஊர் செய்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு செய்தி தலைப்பு செய்தியாக வந்துட போகுது, பார்த்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பாத்திர கடையில் வந்து உன் பையனை வேலை பார்க்க சொல்லு. பாரு கோகிலா, உன்னை நான் யார்கிட்டையும் பேச வேண்டான்னு சொல்லலை, எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு, உன்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய். ஆனால் அந்த செய்தி தெரியுமா இந்த செய்தி தெரியுமான்னு அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதைன்னு புரளி பேசுகிற தெரியுமா, அந்த சுபாவத்தை மாற்றிக்கோன்னு தான் சொல்கிறேன். நீயும் உருப்படியாக ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசி என்று சொல்லியவாறே கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினார். எல்லாம் நடந்து முடிந்து ஒரு மாதம் ஆயிற்று. நேற்றுத்தான் அவளுக்கு தையல் கடையில் சம்பளம் கிடைத்தது. அதை அப்படியே கேசவனிடம் கொடுக்க, அவரோ, பாரு கோகிலா, இந்த பணம் எனக்கு வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோ, உன்னோட மதிப்பு உனக்கு புரியணும்னு தான் அன்னைக்கு கடுமையாக பேசினேன். இன்றைக்கி பாரு, நம்ம பையனும் பொறுப்பாக வந்து கடையில் வேலை பார்க்குறான். ஊர்க்கதையை பேசிக்கிட்டு வம்பு தும்பில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு பதிலாக உன்னோட ஃப்ரீ டைமில் உபயோகமான வேலை செஞ்சால் உன் உழைப்புக்கான ஊதியமும் நிம்மதியும் கிடைக்கும், உன் மதிப்பும் உனக்கு புரியும் என்று அவர் சொன்னது அவளுக்கு நன்கு புரிந்தது. அதை நினைத்து மெல்லிய புன் முறுவலுடன் தன் கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கோகிலா. நேரம் பொன் போன்றது. கடந்த ஒரு நொடியை நம்மால் மீட்டெடுக்கவே முடியாது. அதனால் நம்முடைய நேரத்தை நல்ல முறையில் உபயோகித்து சந்தோஷமாக வாழ்வோமே. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.